சென்னையில் மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 16 அம்மா உணவகங்களை மூடி ஏழை மக்களின் வயிற்றில் இடியை இறக்கிய விடியா திமுகவின் சாதனையை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஏழை மக்கள் குறைந்த விலையில் பசியாறுவதற்காக கொண்டுவரப்பட்ட அம்மா உணவகம் சென்னை மாநகராட்சியில் வார்டுக்கு 1 வீதம் 207 உணவகங்கள் திறக்கப்பட்டது. மக்கள் பேராதரவும் வரவேற்பும் இருந்ததால் மேலும் 47 அம்மா உணவகங்கள் கூடுதலாக திறக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு வரை அம்மா உணவகங்கள் மக்களுக்கு சிறப்பாக தரமான உணவை குறைவான விலையில் வழங்கியதால் கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பயனடைந்தனர். ஆனால் விடியா திமுக பொறுப்பேற்ற பின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அம்மா உணவகத்திற்கு கிடைத்த வரவேற்பை பொறுத்து கொள்ள முடியாமல் காய்கறிகள், அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் முறையாக வழங்காமல் இழுத்தடித்தது. மேலும் உணவின் தரத்தையும் குறைத்து அம்மா உணவக ஊழியர்களுக்கு சம்பளமும் வழங்காமல் எண்ணற்ற சூழ்ச்சி வலைகளை பின்னியது. அம்மா உணவகங்களால் நஷ்டம் ஏற்படுகிறது என முறையாக விற்பனை செய்யாமல் பசியோடு வருபவர்களுக்கு உணவு வழங்காமல் மக்களின் ஆதரவு இந்த திட்டத்திற்கு இல்லை என அவப்பெயர் ஏற்படுத்தி நிதி ஒதுக்காமல் மக்கள் விரோதமாக செயல்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சென்னை மாநகராட்சியில் 16 அம்மா உணவகங்களை மூடி சாதனை படைத்திருக்கிறது இந்த விடியா மாடல் திமுக. அம்மா உணவகங்களை சீரமைத்து மக்களுக்கான உன்னத சேவையை வழங்க அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் அம்மா உணவகங்களை புதுப்பொலிவு செய்ய சென்னை மாநகராட்சி 5 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமையல் உபகரணங்கள் மாற்றி கட்டிடங்களை சீரமைத்து சுவர்களுக்கு வர்ணம் பூச உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உணவின் தரமும் விலையும் அதிமுக ஆட்சியில் வழங்கியதை போன்றே பின்பற்றிட வேண்டுமெனவும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எனவே விடியா அரசு அறிக்கை மட்டும் வெளியிட்டு அலட்சியமாக செயல்படாமல் உடனடியாக பணிகளை தொடங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏழை எளிய மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.